பிரைஸ் த லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 30ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். த புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 3 verse 7. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மளோட பேசுகிற இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எகிப்தில் ஜனங்கள் கஷ்டப்பட்டதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்தாரா? மோசேயை எழுப்பினார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ மோசேயின் இடத்திலே கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு ஆண்டவர்? எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யோசேப்பு எகிப்திலே மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் வந்த பொழுது அவருடைய குடும்பத்தார் எல்லாரையும் அவர் எகிப்துக்கு கொண்டு வந்து அங்கே அமர பண்ணினார். அங்கே அவங்க செட்டில் டவுன் ஆகுறாங்க. யோசேப்பின் நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல வந்து எகிப்தில் செட்டில் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் வசனம் சொல்லுது, 7ஆம் வசனம்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது யோசேப்பை தெரியாத ஒரு ராஜா எகிப்துக்கு வருகிறான். இப்போ யோசேப்பினுடைய காலம் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு 8வது வசனம் 1:8, யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். இப்போ யோசேப்பினுடைய காலம் முடிந்து அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஆக ஒரு புதிய ராஜா வருகிறார், புதிய பார்வோன். அவனுக்கு யோசேப்பை பற்றி தெரியல, யோசேப்பினுடைய சரித்திரம் தெரியல. அப்போ என்ன நடக்குது? அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நான் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமைக்கிற வேலையினாலே ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராம்சேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். கொடுமையாக வேலை வாங்குறாங்க. விசாரணைக்காரர்களை வைத்து அவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறத நம்ம அடிமைத்தனம்னா அவ்வளோ ஒரு அடிமைத்தனம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாய் கடந்து போகிறாங்க. அதை எத்தனையோ ஆண்டுகள் அந்த அடிமைத்தனத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது அவங்க ஆண்டவரை பார்த்து அழுறாங்க, கூக்குரல் எடுக்கிறாங்க. ஆனால் தேவன் எந்த ஒரு பதிலுமே கொடுத்த மாதிரி இல்லை. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே, என்னுடைய ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் என்ன செய்தேன்? பார்த்தேன். என் ஜனங்கள் எவ்வளோ உபத்திரவப்படுறாங்களே. எகிப்தில் போய் என்னுடைய ஜனங்கள் இப்படி உபத்திரவப்படுகிறார்களே, நான் அதை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் அதை பார்த்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரல். அவங்களுடைய ஆளோட்டிகள் அவங்கள எவ்வளோ அடிச்சிருப்பாங்கல்ல, எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க கூக்குரல் எடுக்கிறாங்களாம். அந்த கூக்குரலை கர்த்தர் கேட்டார். பிரியமானவர்களே, அவங்க படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது கஷ்டப்படுறாங்க இல்லையா ஜனங்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது தெரியவே தெரியாது. ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணுறாரு, ஏதோ பேக்ரவுண்டில் கர்த்தர் செய்கிறாரு. ஒரு மோசையை ஆண்டவர் எழுப்புறாரு. அந்த மோசே எகிப்துக்கு வந்து நமக்கு ஒரு விடுதலை வரப்போகுது, அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் அதை அறிந்திருந்தார். தேவன் அவர்களுக்காக ஒரு உபாயத்தை அவர் பண்ணினார். மோசே அந்த இடத்துல அவர் எழுப்புகிறத பார்க்குறோம். இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு என்ன பேசுகிறார்? நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம், நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேனே, எவ்வளோ நான் உபவாசம் பண்ணுறேன், எவ்வளோ நான் அழுறேனே, எவ்வளோ வேதனைப்படுறேனே, ஆண்டவரே நீர் பார்க்க மாட்டீரா? ஆண்டவரே எனக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்களா? ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை விடுதலைக்கு பண்ண மாட்டீங்களா? இந்த சூழ்நிலையிலேருந்து எனக்கு ஒரு வழி பிறக்காதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாங்க. இல்லவே இல்லை. கர்த்தர் மௌனமாக இல்லை.
ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு, ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை கேட்குறாரு, ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் காண்கிற தேவன், அவர் கேட்கிற தேவன், அவர் உணர்வுள்ள தேவன். அல்லேலூயா. நம்ம ஏதோ ஒரு பிக்சரோ ஒரு படத்துக்கு முன்னால் போய் நிற்கலை, ஒரு கல்லாலேயோ மண்ணாலேயோ செய்யப்பட்ட விக்கிரகத்துக்கு முன்னால் போய் நம்ம ஜெபிக்கலை. நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அந்த தேவன் நம்மளை பார்க்கிறார். நீங்கள் படுகிற கஷ்டத்தை அவர் பார்க்கிறார். நீங்கள் கூக்குரலிட்டு அழுது ஜெபிக்கிறத அவர் கேட்குறார். உங்கள் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். என் வேதனை யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஒருவேளை உங்கள் கூட இருக்கிற கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் அறிந்திருக்கிறாரே. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுப்பார். அன்னைக்கு மோசேயை எழுப்பினது போல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அதிசயத்தை காண பண்ணுவார். நம்புங்க பிரியமானவர்களே, ஆண்டவரை விசுவாசிங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது. கர்த்தரை நம்ம உறுதியாய் பிடித்துக்கொள்ளணும். நம்ம தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இறங்கி வந்து நம்மளை எல்லாம் விடுதலை செய்கிற தேவன். நமக்கு தெரியும் எகிப்தினுடைய சம்பவம், நமக்கு தெரியும் எப்படி முடிந்தது, எப்படி தேவன் ஓங்கிய புயத்தினால இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய ஜனத்தை அந்த எகிப்து என்கிற அடிமைத்தன வீடாகிய அந்த எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியில் கூட்டிகிட்டு வந்தார். அந்த எகிப்து முழுவதையும், எகிப்தியர் முழுவதையும் அந்த செங்கடலிலே கர்த்தர் மாண்டு போக பண்ணினார். என்று கண்ட எகிப்தியனை நீங்கள் காணவே மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையெல்லாம் உண்மையான வார்த்தை இல்லையா? அவங்களுடைய அடிமைத்தனம், அதுக்கப்புறமா அவங்க அடிமைத்தப்பட்டு போக ஆண்டவர் அனுமதிக்கலை. ஆண்டவர் அவங்களை அதிசயமாக ஒரு சுதந்திரமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கர்த்தர் கொண்டு போனாரே, அதே கர்த்தர் உங்களையும் இன்னைக்கு பார்க்கிறார். உங்களுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்குறாரு. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையே, என்னை பார்க்கலையே, என்னை மறந்துட்டாரா, ஆண்டவரே நீங்கள் என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் மறந்து போக மாட்டார். ஆண்டவர் நம்மளை எல்லா நாளும் பராமரிக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏற்ற சமயம் வரும்போது கர்த்தர் நம்மளை எல்லாம் தூக்கி நிறுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கி நம்ம வாஸ்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?